அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் பல பரபரப்பான சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. ஏற்கனவே மாஜி அமைச்சர்கள் பல மாஸ்டர் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட வேளையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை பறிபோகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறதா என்று நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 40 தொகுதியிலையும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய தலைமையில் சந்தித்த இந்த தேர்தலில் 40 தொகுதியிலையும் முழுவதுமாக 100% தோல்வியை தழுவி இருக்கிறாங்க. அந்த தோல்வியை மறைப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, செய்தியாளர் சந்திப்பில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட, அதாவது 2019 நாடாளுமன்ற தேர்தலை விட தற்பொழுது நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 1% வாக்குகள் நாங்கள் கூட வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. இந்த 1% வாக்கு கூடுதலாக வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி யாரை ஏமாத்துறாரு? தொண்டர்களை ஏமாத்துறாரா? இல்லை அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் கூட்டணி கட்சிகள் நம்ம நம்பி வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி கட்சிகளை ஏமாற்றணும்னு சொல்லிட்டு இது போன்ற ஒரு நாடகத்தை ஆடுறாரா? இல்லை தன்னுடைய மனதை தேற்றிக்கொள்ளலாம் அப்படின்றதற்காக அவரையே ஏமாற்றிக் கொள்கிறாரா என்று தெரியவில்லை. ஒரு அதிமுக தொண்டராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக 10 தோல்விகளை பெற்றிருப்பதை எந்த ஒரு அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அப்படிப்பட்ட வேளையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1% வாக்கு கூடுதலாக வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணுறாரு. கடந்த 2019 நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நின்ற தொகுதிகள் எத்தனை? 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நின்ற தொகுதிகள் எத்தனை? ஆக இதெல்லாம் கணக்கு போட்டு தானே பார்த்து அந்த வாக்கு சதவீதத்தை நிர்ணயிக்கணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுவாக நான் 1% வாக்குகளை கூட பெற்றுட்டேன்னு சொல்கிறார். இப்போ இவர் சொன்ன இந்த பொய்கள் எல்லாமே தொண்டர்களுக்கு நேரடியாக தெரியும். இப்போ தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க? ஒரு கலக குரலை எழுப்புறாங்க. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலாக இந்த 40 தொகுதிக்கு நான் சுற்றுப்பயணம் போகிறேன்னு சொன்ன பொழுது முதல் தொகுதியிலேயே அந்த கலக குரல் எழுந்துருச்சு. ஏன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் இதற்கு பின்பும் நம்ம பயணித்தோம் அப்படின்னா நமக்கு தோல்வி தான் கிடைக்க போகுது. ஆகையினால ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும். அப்படி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகினால் மட்டுமே நம்ம மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும். நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் தெம்பாக போய் வாக்கு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் சொல்வது போல, நாங்கள் கூவி கூவி தான் வாக்கு கேட்குறோம், யார் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நாங்கள் என்ன செய்கிறது? மதுரை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் எங்களை விட இன்னும் பல பகுதிகளில் பல மக்களவை தொகுதியில் வாக்கு சதவீதம் கம்மியாக தானே எடுத்துருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள் போன்றவர்களும் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வகுப்பு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 40 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு செல்லும் பொழுது எல்லா பகுதியிலும் இந்த ஆதரவு குரலானது ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் என்கின்ற குரலானது ஓங்கி ஒலிக்க துவங்கி இருக்கிறது. அதில் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்ட மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட அந்த பகுதியில் ஆலோசனை கூட்டத்திற்கு நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ள அங்கே சென்றிருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு அந்த மக்களவை தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருந்த ஆர்பி உதயகுமார் அவர்கள், அந்த மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர்கள் அங்கே இருக்கக்கூடியவங்க, அந்த வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே போய் கலந்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்திலேயே அங்கே இருந்த நிர்வாகிகள் பெரும்பாலானோர் ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் தெரிவித்ததாகவும், மிகவும் சத்தமான வார்த்தைகளால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இவங்களுடைய ஆதரவை ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்கின்ற அந்த குரலை ஓங்கி ஒலிக்க செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏனோ தொடர்ந்து இந்த ஒருங்கிணைந்த அதிமுக வேணாம், நம்மளுடைய தலைமையில் தான் அதிமுக பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நகர்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த நகர்வு முன்னாள் அமைச்சர்கள் யாருக்குமே பிடிக்கல. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கொங்கு மண்டலத்தில் மிக முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் போன்றவர்களுக்கு கூட எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த நகர்வு பிடிக்கல. ஆகையினால தான் கடந்த வாரம் எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டிற்கே சென்று 6 முன்னாள் அமைச்சர்கள், குறிப்பாக சொல்லணும்னா அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், எஸ்பி வேலுமணி அவர்கள், தங்கமணி அவர்கள், சிவி சண்முகம் அவர்கள், நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், கேபி அன்பழகன் அவர்கள் சொல்லிட்டு இந்த முக்கிய அமைச்சர்கள் திசைக்கு ஒருவராக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய நிர்வாகிகளுடைய எண்ணம், தொண்டருடைய எண்ணம் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு இனிமேலும் உங்களுடைய தலைமையில் பயணித்தோம் அப்படின்னா அதிமுக தோல்வி பாதையில் தான் இருக்கும், அது யாருமே விரும்பாத ஒரு கட்சியாக மாறிவிடும், 2026 ஆட்சி அமைப்பதே கடினமாகிவிடும், 2026 நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா 2031 நம்மளுடைய இடத்தை பிடிப்பது, இல்லை இருக்கக்கூடிய இடத்தை தக்க வைப்பதே மிகவும் ஒரு போராட்டமாக மாறிவிடும். ஆகையினால ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கும்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு வந்தாங்க. அதற்கு பின்பும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு செவி சாய்ப்பது போல தெரியல. ஆகையினால தான் இந்த முன்னாள் அமைச்சர்கள் பூரா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட நம்ம கொடுக்கக்கூடிய விஷயத்தை, சொல்ல வேண்டிய விஷயத்தை நம்ம சொல்லிட்டு வந்துட்டோம். இதற்கு பின்பும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை ஒருங்கிணைந்த அதிமுக உருவாறுதல் எனக்கு விருப்பம் இல்லை, அதற்கு நான் எப்பயுமே முட்டுக்கட்டையாக இருப்பேன்ற மாதிரி அவர் செயல்பட்டாரே. ஆனால் விரைவில் ஒரு பொதுக்குழுவை கூட்டுவோம், அந்த பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீக்கிவிட்டு மீதி பிரிந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கலாம் அப்படின்றது போல எண்ணத்தில் கூட அவங்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே நமக்கு தேவையானது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பிரிச்சிடணும், மற்ற இருக்கக்கூடிய மற்ற தலைவரும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன அது கிடையாது.
எல்லா தலைவர்களும் இருக்கணும். அனைத்து தலைவர்களும் ஒருமித்த கருத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026ல் ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் பயணிச்சாங்க அப்படின்னா உறுதியாக வரக்கூடிய 2026 அந்த சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். அது வந்து சாத்தியக்கூறு கண்டிப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு தொண்டனும் வெம்பிட்டு இருக்கா மனசில், எப்படா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும், நம்ம களத்தில் போய் களமாடுவோம். தேர்தல் பணி செய்ய முடியல. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனையோ பூத் ஏஜென்ட்கள் வந்து 11 மணிக்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்க. அந்த தகவலெல்லாம் கேட்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டருடைய மனம் வெதும்பத்தான் செய்யும். ஆகையினால இதையெல்லாம் ஆற்றி மீண்டும் கழகத்திற்கு புது ரத்தத்தை பாய்ச்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஒரு பீனிக்ஸ் பறவை போல பல சோதனைகளை தாண்டி தான் அதிமுக 50 ஆண்டு காலத்தை கடந்து வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட வேளையில மீண்டும் ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை. இந்த போராட்டத்தை, இந்த சோதனைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள் சாதனைகளாக மாற்றி பீனிக்ஸ் பறவை போல வீறு கொண்டு எழுந்து 2026ல் ஆட்சி அமைக்க ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும். அதுதான் தொண்டர்களுடைய நிலைப்பாடு, அதுதான் தமிழக மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. கழக நிர்வாகிகளுடைய எண்ணமும் அதுவாகத்தான் இருக்கிறது. அதே போல கழகத்தினுடைய மூத்த முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லிட்டு எல்லாத்துடைய எண்ணமும் இதாகத்தான் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்து வந்தால் உள்ளே இருப்பார் என்கிறார்கள் கட்சிக்கு உள்ளாக. இல்லை என்றால் அவரை தவிர்த்து விட்டு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கக்கூடும் என்று சொல்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். அந்த காலம் விரைவில் கனியும் என்று எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.